பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரமம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. ஓம் ஸ்ரீ ராஜகணபதி ஐயனே போற்றி போற்றி. ஓம் ஸ்ரீ லோபாமுத்திரை சமேத ஸ்ரீ அகத்தியர் ஐயா போற்றி போற்றி. அனைவருக்கும் வணக்கம். குரு அருள் ஆஸ்ட்ரோ முத்து உங்களோடு. இன்று நாம் பார்க்க இருக்கும் ஜாதகம் ஒரு பெண்மகள் ஜாதகம். டைட்டில்லையே கொடுத்துருந்தோம், ஒரு பெண்மகள் ஜாதகத்தில் சூரியன் செவ்வாய் இணைவு அப்படின்னு இருக்கும்பொழுது அவங்களுடைய மன வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை டைட்டிலாக கொடுத்து பதிவு பண்ணியிருந்தோம். இப்போது அதற்கான பதிலை தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம். சரிங்களா? இந்த ஜாதகத்தை பொறுத்தவரையிலும் இது நேரடியாக நம்ம கைக்கு வந்து பலன் சொன்ன ஜாதகம் இல்லைங்க. வேறொரு ஜோதிட நண்பர் நமக்கு கொடுத்து இந்த ஜாதகத்தில் செவ்வாய் சுக்கிரன் இணைவு இருக்குது, இந்த பெண்மகளோட மன வாழ்க்கை எப்படி இருக்கும் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை முன் வச்சு நமக்கு ஜாதகம் கிடைக்க பெற்றது. ஜாதகத்தை ஆய்வு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நாம் அவர்கிட்ட பேசணும். நாம் ஆய்வு செய்து சொன்ன பலன்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றோம். சரிங்களா? அதுக்கப்புறமா இந்த பதிவை நீங்கள் முழுசாக கேட்டுட்டு கடைசியாக ஒரு கேள்வி உங்களிடத்தில் முன்வைக்கிறேன். அந்த கேள்விக்கு உங்களால் வந்து பதில் கிடைக்குதான்னு பாருங்கள். இந்த ஜாதகத்தில் கிடைச்சிது அப்படின்னாக்கா நிச்சயமாக வந்து பகிருங்கள். சரிங்களா? வாங்க இப்போது இந்த ஜாதகத்திற்குண்டான பதிவுகளை பார்ப்போம். முதல்ல இந்த ஜாதகர் வந்து ஒரு பெண்மகள் அப்படின்னு சொல்லிட்டோம். தேதி 17/4/1991, நேரம் 3:40 AM. சரிங்களா? இவர் பிறந்தது மகர லக்னம், ராசி கன்னியா ராசி, உத்திர நட்சத்திரம் 4ஆம் பாதம். ரைட். இப்போது நாம் வந்து இந்த ஜாதகத்துக்கு முழுமையான பலன்களை சொல்லலை, ஆனால் அவர் கேட்ட கேள்விக்கு மட்டும் பலனை சொன்னோம். அதுக்கு நாம் எப்படியெல்லாம் இந்த ஜாதகத்தை ஆய்வு செஞ்சோம் அப்படிங்கிறத முதல்ல வந்து ஒரு விளக்கம் கொடுத்துறோம். இப்போது இந்த ஜாதகத்தை பொறுத்தவரையிலும் கும்ப லக்னத்தில் மாந்தி இருக்கிறார். 2ஆம் இடத்துல புத பகவான், 3ஆம் இடத்துல சூரியன் சுக்கிரன் செவ்வாய், 6ஆம் இடத்துல ராகு, 8ஆம் இடத்துல சந்திரன் குரு சனீஸ்வர பகவான், 12ஆம் இடத்துல கேது பகவான். இதுதான் இந்த பிறந்த கால ஜனனகால கிரக நிலைகள் இந்த ஜாதகத்தில். இப்போது இந்த ஜாதகத்தை முதல்ல நம்ம ஆய்வு செய்யும் பொழுது பார்த்த உடனே என்னடா இப்படி இருக்குது ஜாதகம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு மனதுக்குள்ளே ஏற்றிச்சு. என்ன காரணம் அப்படின்னாக்கா, முதல்ல வந்து லக்னத்தில் மாந்தி பெரியவர் அமர்ந்தார். இதுவே வந்து ஒரு குறை தான். அடுத்ததாக 2ஆம் இடத்துல புத பகவான் அப்படிங்கிற ஒரு 5ஆம் அதிபதியான புத பகவான் சத்தற்ற நிலை, நீசம். 12ஆம் இடத்துல கேது பகவான். ஆக 2 பக்கமும் வந்து பலவீனப்பட்ட கிரகங்கள் இருக்கிறதுனால இந்த லக்னம் அப்படிங்கிறது வந்து முதல்ல வந்து பாபகத்திரி தோஷம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாட்டை எட்டுது. குடும்பஸ்தானத்தில் ஒரு நீச்ச கிரகம் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது அது குடும்ப தோஷமாகுது. 5ஆம் அதிபதி அப்படிங்கிற ஒரு சத்தற்ற நிலை, நீச்சம் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது குழந்தையை பற்றிய ஒரு பலவீனம் இது வந்து எடுத்து சொல்லுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. அடுத்ததாக இந்த சூரியன் செவ்வாய் அப்படிங்கிறது இது வந்து ரொம்ப நெருக்கமாக தான் இருக்குது இந்த ஜாதகத்தில். இந்த இணைவு அப்படிங்கிறது சூரிய பகவான் அஸ்வினி 1ஆம் பாதத்துலேயும் செவ்வாய் பகவான் அஸ்வினி 1ஆம் பாதத்துலேயும் இருவருமே வந்து ஒரே பாதத்தில் ரொம்ப நெருக்கமாக இருக்கிறாங்க. இது வந்து அஸ்தங்க தோஷம். பொதுவாக வந்து ஜாதகங்களில் செவ்வாய் பலவீனப்பட்டது அப்படின்னாலே மன வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் பலவீனப்படும் அப்படிங்கிறது இதனுடைய நிலைப்பாடு. அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது அதுலேயும் பெண்களுடைய ஜாதகத்தில் இது போன்ற அமைப்பு இருந்தது அப்படின்னாக்கா இடுகதிர் கூடி எங்கே நின்னாலும் அமங்கலி ஆவாள் அப்படின்ற மாதிரியான ஒரு ஜோதிட பாடலே உண்டு. இது எல்லோருக்கும் தெரிந்த செய்தி தான். ஸோ இந்த ஒரு நிலைப்பாட்டையும் பார்க்கின்ற பொழுது இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு வந்து ரொம்ப சங்கடமாச்சு. அடுத்ததாக இந்த ஜாதகத்தில் 8ஆம் இடத்துல அதீத கிரக கூட்டு, சந்திரன் குரு சனீஸ்வர பகவான் அப்படின்னு சொல்லிட்டு 3 கிரக கூட்டு. இது பார்க்கின்ற பொழுது லக்னத்துக்கு 8ஆம் இடத்துல அதீத கிரக கூட்டு அப்படிங்கிறது வந்து சிறப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. ஸோ இப்படி பார்த்தோம் முதல்ல.
அடுத்ததா சரி லக்னம் தான் இப்படி இருக்குது, ராசி எப்படி இருக்குதுன்னு பார்த்தோம்னா, ராசிக்கு 7ல ஒரு நீச்ச கிரகம். 8ஆம் இடத்துல சூரியன் உச்சம், செவ்வாய் அப்படிங்கிற ஒரு பலம் அப்படிங்கிற மாரி நம்ம வந்து சொல்லலாம். ஏன்னா, அவர் வந்து ஆட்சி, மூல திரிகோணம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு. ஆக 8ஆம் இடம் அப்படிங்கிறது பெண்களின் ஜாதகத்த பொறுத்தவரையிலும் இது வந்து மாங்கல்ய ஸ்தானம். அப்போ இது வந்து மாங்கல்ய தோஷத்த குடுக்குமா? அப்படின்லாம் இந்த ஜாதகத்த பொறுத்தவரையிலும் மனதிற்குள்ள ஒரு நிலைப்பாடு ஏற்பட்டு, அப்படிலாம் இருந்தாக்கா நம்மகிட்ட வந்து இந்த ஜாதகம் வந்திருக்காது. இதில வேறு ஏதோ ஒரு நிலைப்பாடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இன்னும் கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கணும் இந்த ஜாதகத்த, அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்தோம். சரி வேறு எதனா வந்து ஒரு விதிகள பார்ப்போம் அப்படின்னும்பொழுது, திரும்பவும் அப்படியே ஒரு இன்னும் கொஞ்சம் டீப்பா பார்ப்போம், இன்னும் கொஞ்சம் பொறுமையா பார்ப்போம் அப்படின்னு பார்க்கின்ற பொழுது, இந்த ஜாதகத்தில வந்து ஒரு பரிவர்த்தனை அப்படிங்கிறது ஒண்ணு உண்டு. அதாவது வந்து புத பகவான் லக்னத்திற்கு 2ஆம் இடத்துல சத்தற்ற நிலையில இருந்தாலும், 8ஆம் இடத்துல குரு பகவான் அப்படின்ற மாரி ஒரு நிலைப்பாடு புதனுடைய வீட்ல. ஆக இந்த 2, 11 அப்படிங்கிறது வந்து இந்த ஜாதகத்தில பரிவர்த்தனை. ஆக குடும்பஸ்தானம் வலுக்குது. 2, 11 அப்படிங்கிறது ஒரு நல்ல நிலையை எட்டுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. அடுத்து வேறு எதனா இந்த ஜாதகத்தில வேறு எதனா ஒரு விதிகள் அப்படிங்கிறது தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அடுத்ததா இந்த பெண்மகள் பிறந்த யோகம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கின்ற பொழுது, துருவ நாம யோகத்தில இந்த பெண்மகள் பிறந்திருக்கிறாங்க. ஸோ இந்த துருவ நாம யோகத்திற்கு அப்படின்னு சொல்லிட்டு வருகின்ற பொழுது, யோகி அவயோகி அப்படின்ட்டு பார்க்கின்ற பொழுது, இந்த இந்த லக்னம் இந்த ஜாதகத்தின் யோகராக வந்து கேது பகவான் வரார். அவயோகியாக ராகு வரார். இந்த யோக நட்சத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுகின்ற பொழுது, மூல நட்சத்திரம் அப்படிங்கிறது இந்த பர்த்தி யோகியின் நட்சத்திரமாக வருது. மற்றைய நட்சத்திரங்கள் அப்படின்னும் பொழுது, அது வந்து ஓரளவுக்கு வந்து அவருடைய நட்சத்திரம் அப்படின்னு எடுக்கலாம். ஆனா, இந்த பர்த்தி யோகியின் அந்த யோக நட்சத்திரத்தில எந்த கிரகங்களும் இல்ல. ஆனா, அஸ்வினி நட்சத்திரத்தில 2 கிரகங்கள் இருக்குது. அதாவது வந்து பர்த்தி யோகியின் சாரத்தில 2 கிரகங்கள் இருக்குது. ஒண்ணு சூரிய பகவானும், 2வது செவ்வாய் பகவான், அடுத்ததா சுக்கிர பகவான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 கிரகங்கள் பார்த்தோம் அப்படின்னாக்கா, அவை யோக கிரகத்தின் சாரத்தில இருக்குது அப்படிங்கிறது இதனுடைய நிலைப்பாடு. அடுத்ததா சூரியன் அப்படிங்கிற ஒரு வர்க்கோத்தம நிலையிலயும், செவ்வாய் அப்படிங்கிற கிரகம் வர்க்கோத்த நிலையிலயும் எட்டியிருக்குது. இப்போ திரும்பவும் வேற எதனா நிலைப்பாடு வருதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இங்க உச்சம் பெற்ற சூரியன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுகின்ற பொழுது, அவர் யாருன்னு பார்க்குறோம், லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி. ஆக இந்த ஜாதகத்தின் நிலைப்பாட்ட பொறுத்தவரையிலும் லக்னாதிபதி பலம் அப்படிங்கிறது இங்க நிலைப்பாடு. அடுத்ததா இங்க அஸ்தங்கம் பெற்ற கிரகத்தின் நிலைப்பாடு என்ன? அவர் இந்த லக்னத்திற்கு என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கிறார்? முதல்ல அந்த ஆதிபத்தியத்த பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கையில் எடுக்கின்ற பொழுது, செவ்வாய பொறுத்தவரையிலும் 3ஆம் அதிபதியாகவும், ஜீவனாதிபதியாகவும் வரார். 10ஆம் அதிபதியாகவும் வரார். ஆக இங்க வந்து சகோதரம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு தான் இங்க வந்து அஸ்தங்கம் அடைந்திருக்கிறது. அதேபோல 10ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லும்பொழுது, உத்தியோகம் அப்படிங்கிறது தான் இங்க வந்து கொஞ்சம் பலவீனப்படுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. ஆக இந்த ஜாதகத்த பொறுத்தவரையிலும் 7ஆம் அதிபதி அப்படிங்கிறவரு பலவீனப்படல. வர்க்கோத்தம நிலையிலயும் உச்சமும் பெற்று ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. ஸோ, இப்போ ஒரு கிளியாரிட்டி அப்படிங்கிற மாரி கொஞ்சம் நிலை, மனம் அப்படிங்கிறது வேற மாரி மாறிடுச்சு. அடுத்து வேறு ஏதேனும் ஒரு விதிகள் இன்னும் கூடுதலா நமக்கு இந்த ஜாதகத்துக்கு வேற எதனா சப்போர்ட் பண்ணுதா? மன வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிற நிலைப்பாட்டுல? அப்படின்னு பார்க்கின்ற பொழுது, இவர் பிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கின்ற பொழுது, இவர் பிறந்த தசை அப்படின்னும்போது சூரிய பகவான் தசை. சந்திர பகவான் உத்திர நட்சத்திரம் 4ஆம் பாவத்துல இருக்கிறார். பிறந்தபோது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுகின்ற பொழுது, இருப்பு அப்படின்னு பார்த்தோம்னா 1 வருஷம் 5 மாசம் 27 நாள் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு. ஆக 1 1/2 வருஷம் ஆவரேஜா அப்படின்னு நம்ம வந்து வச்சுக்கலாம். அடுத்ததா இவருக்கு வந்த தசை அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கின்ற பொழுது, சந்திர பகவான் தசை 10 வருஷம். ஆக 10 ஒரு 1 1/2
11 வயசு வரைக்கும் சூரியனும் சந்திரனும் தசை நடத்தியிருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக வந்த தசை அப்படின்னும்பொழுது செவ்வாய் தசை. அது ஒரு 7 வருஷம். ஆக 11 ஒரு 7 18 18 வயசு வரைக்கும் சூரியன், சந்திரன், செவ்வாய் இந்த 3 பேரும் வந்து தசையை நடத்தி முடிச்சிருக்காங்க. அப்போது இந்த பெண்மகளை பொறுத்தவரையிலும் இந்த தோஷத்தை தரும் கிரகங்களின் தசை அப்படிங்கிறது நடந்து முடிஞ்சிடுச்சு. சிறு வயசுலேயே முடிஞ்சிடுச்சு. ஆக இது நமக்கு இன்னும் கூடுதல் சாதகமாக மனதிற்கு பட்டது. சரி, இந்த ஜாதகத்தில் வேறு ஏதேனும் இன்னும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் உள்ள தேடி போகிறோம். இந்த ஜாதகத்தை பொறுத்தவரையிலும் ரொம்ப ஹைலைட்டான ஒரு விஷயமா பார்க்குறது அப்படின்னும் பொழுது, ஒரு ஜாதகத்தில் அதுவும் பெண்களின் ஜாதகத்தில் பொறுத்த மட்டும் இந்த விதி இருந்தது அப்படின்னாக்கா, அது அவங்களாம் வந்து ரொம்ப கொடுத்து வைச்சவங்க அப்படிங்கிறது என்னுடைய ஆசிரியர் திரு கீழவழுவு கே. சுப்பிரமணியம் ஐயா வந்து அவருடைய புத்தகத்தில் எழுதியிருக்கிறார். அதாவது அவர் என்ன எழுதியிருக்காரு அப்படின்னாக்கா, பெண்களின் ஜாதகத்தில் 9ஆம் அதிபதி பலமாயிடுச்சு அப்படின்னாக்கா, அந்த ஜாதகத்தில் எவ்வளவு தோஷங்கள் இருந்தாலும் அந்த தோஷங்கள் நிவர்த்தி பெறும். அந்த தோஷங்கள் பெரிய அளவில் வந்து ஒர்க் அவுட் ஆகாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விதியை அவருடைய புத்தகத்தில் எழுதியிருப்பார். எனக்கு அந்த விதி தான் இந்த ஜாதகத்தில் பார்க்கும்போது பட்டுன்னு வந்து நினைவுக்கு வந்தது. எப்படி அப்படின்னாக்கா, இங்கே கும்பலக்னத்தின் யோக கிரகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுகின்ற பொழுது சுக்கிர பகவான் அவர் வந்து இந்த ஜாதகத்தில் 3ஆம் இடத்துல அமர்ந்திருப்பார். 3ஆம் இடத்துல அமர்ந்த சுக்கிர பகவான் தன் வீட்டை தானே பார்ப்பார். 9ஆம் இடத்தை பார்ப்பார். எந்த ஒரு கிரகம் தன் வீட்டை தானே பார்க்கின்ற பொழுது அந்த பாவகமும் அந்த கிரகமும் பலமடைகிறது அப்படிங்கிறது ஒரு நிலைப்பாடு. அந்த வகையில் சுக்கிர பகவான் தன் வீட்டை தானே பார்ப்பதனால பாக்கியம் பலம் பெற்றது. ஆக இந்த ஜாதகத்தில் பாக்கியம் அப்படிங்கிறது வலுவாச்சு. அடுத்ததாக செவ்வாய் பகவான் அவரை பொறுத்தவரையிலும் 8ஆம் பார்வையாக தன்னோட 10ஆம் வீட்டை பார்ப்பார். ஆக இந்த ஜாதகத்தை பொறுத்தவரையிலும் 9ஆம் இடம் பலம், 10ஆம் இடம் பலம். ஆக 9, 10 பலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுகின்ற பொழுது இது வந்து ஒரு வகையில் வந்து தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படிங்கிற நிலைப்பாட்டை எட்டும். செவ்வாய் சுக்கிரன் இருவரும் சேர்ந்து 9ஆம் இடத்தை பார்ப்பாங்க. 9ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் சேர்ந்து 9ஆம் இடத்தை பார்ப்பதும், 9ஆம் இடத்தை சுக்கிரனும் 10ஆம் இடத்தை செவ்வாயும் பார்ப்பது இன்னும் கூடுதல் விசேஷம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. இந்த அமைப்புகளை எல்லாத்தையும் அப்படியே கூர்ந்து கவனிச்சுட்டு இன்னும் ஒரு முடிவுக்கு வந்தோம். ஆக இந்த ஜாதகத்தை பொறுத்தவரையிலும் மனவாழ்வு அப்படிங்கிறது நிச்சயமாக வந்து இந்த பெண்மகளுக்கு சங்கடத்தை கொடுக்காது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்தோம். இது எப்பயுமே என்னை பொறுத்தவரையிலும் இது போன்ற ஒரு நிலைப்பாட்டை நம்ம கையில் எடுத்து ஆய்வு செய்கின்ற பொழுது மேக்சிமம் வந்து சந்திர பகவானையும் அந்த 2, 7, 8ஆம் இடம் எப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை பார்க்கின்ற பொழுது இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னாக்கா லக்னாதிபதியும் 7ஆம் அதிபதியும் பரிவர்த்தனை ஆவாங்க. ராசியை நம்ம கையில் எடுத்தோம் அப்படின்னாக்கா, ராசியில் பார்த்தோம் அப்படின்னாக்கா லக்னாதிபதி புதன் 7ஆம் இடத்துல சத்தற்ற நிலையில் இருப்பார். இங்கே குரு இருப்பார் ராசியில். அப்போது இந்த 1-7 பரிவர்த்தனை அப்படிங்கிறது இங்கே உண்டு. அப்போது 7ஆம் அதிபதி பலமாகிறாரு, லக்னாதிபதி பலமாகிறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. ஸோ இது போன்ற நிலைகள்லாம் கூர்ந்து கவனித்து அதுக்கப்புறம் வந்து மனதிற்கு 2ஆம் இடம் அப்படிங்கிற குடும்பஸ்தானம் அப்படிங்கிறது இங்கே பலமாச்சு. 3ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தைரிய வீரியஸ்தானம் அப்படிங்கிறது ராசிக்கு பலமாச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடுகள்லாம் இந்த ஜாதகம் நமக்கு எடுத்து சொல்லிச்சு. ஆக மேலோட்டமாக பார்க்கின்ற பொழுது இந்த ஜாதகத்தை பொறுத்தவரையிலும் அப்படியே நமக்கு வந்து ஒரு இந்த ஜாதகம் மன வாழ்க்கைக்கே அந்த அளவுக்கு வந்து சிறப்பாக இருக்காதுன்னு வெளி தோற்றத்துக்கு இது காண்பித்தாலும், இந்த ஜாதகத்தை பொறுத்தவரையிலும் உள்ளார்ந்து நாம் வந்து ஆய்வு செய்கின்ற பொழுது இது வந்து ஒரு அற்புதமான ஜாதகம் அப்படிங்கிறத இது வந்து விளக்குது. நீங்கள் அப்படியே வந்து இந்த ராசி சக்கரத்தில் இருக்கிற இந்த கிரகங்களை அம்சத்தில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா குரு ஆட்சி ஆகிடுவார். 2-11க்குரிய குரு ஆட்சி ஆகிடுவார். சந்திரன் குருவோட சேர்ந்துருவார். சுக்கிரன் ஆட்சி ஆகிடுவார். செவ்வாய் இந்த ஜாதகத்தில் வர்க்கோத்தமம் பெற்று
ஆட்சி மூல திரிகோணம் அப்படிங்கிற ஒரு நிலை. சூரியன் அப்படிங்கிறவரு அதேபோல வந்து உச்சம், வர்க்கோத்தமம் அப்படிங்கிற நிலை. இது எல்லாம் வந்து இந்த அம்சத்தில இருக்கின்ற இந்த நிலைகள்லாம் என்ன சொல்லுது அப்படின்னாக்கா, இவருடைய இளம் வயது வாழ்க்கை அப்படிங்கிறது கொஞ்சம் முன்ன பின்ன இருந்திருக்கும். ஆனா, ஆஃப்டர் மேரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுகின்ற பொழுது, இது வந்து ஒரு நல்ல உயர்வான நிலையை எட்டியிருக்கும் அப்படிங்கிறது தான் இதனுடைய நிலைப்பாடு. அதாவது எப்பயுமே வந்து ராசியில நல்லா இருந்து அம்சத்தில பலவீனப்பட்டதுன்னா, முதல்ல நல்லா இருந்து போக போக அவருடைய வாழ்க்கையின் அந்த நிலைப்பாடு அப்படிங்கிறது கொஞ்சம் பலமில்லாம ஒரு சொத்தைய போல போயிடும். அதுவே வந்து ராசியில பலமற்று காணப்பட்டு, அம்சத்தில ஒரு நல்ல நிலையில இருந்தது அப்படின்னாக்கா, அது வந்து போக போக அவர் வளர வளர அவரின் வாழ்க்கையில வந்து நல்ல ஒரு முன்னேற்றம் காணும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்ட அது வந்து உணர்த்தும் அப்படிங்கிற மாரியான ஒரு நிலைப்பாடு. சரிங்களா? இப்போ இந்த ஜாதகத்த பொறுத்தவரையிலும் அவர்கிட்ட நம்ம சொன்ன விஷயங்கள் அப்படின்னும்பொழுது என்ன சொன்னோம் அப்படின்னாக்கா, இந்த ஜாதகம் வந்து இந்த பெண் மகளுக்கு திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பா இருக்கும். அதேபோல வந்து குழந்தை அமைப்புகளும் ரொம்ப நல்லா இருக்கும். பொருளாதாரம் அப்படிங்கிறதுலாம் கூட நல்ல நிலையை எட்டும். அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜாதகத்த பொறுத்தவரையிலும் இந்த பெண்மகள் ஒரு நல்ல தரமான ஒரு வாழ்க்கைய வாழ்வாங்க. மேலும் இந்த ஜாதகத்த பொறுத்தவரையிலும் நாம வந்து பாக்கியஸ்தானம் வலுத்திருக்குது, தர்ம கர்மாதிபதி யோகம் இருக்குதுன்னு உங்ககிட்ட சொல்லிட்டோம். அதையும் தாண்டி இன்னும் ஒரு வலுவான யோகம் இந்த ஜாதகத்தில இருக்குது அப்படிங்கிறது தான் இதில இந்த ஜாதகத்தில உள்ள ஒரு நிதர்சனம். அதையும் வந்து நாம அவர்கிட்ட சொல்லி விளக்கம் குடுத்தோம். அதுக்கப்புறம் அவருக்கு வந்து இந்த ஜாதகத்தில ஒரு தெளிவு அப்படிங்கிறது கிடைச்சது. அவர் என்ன நினைச்சிருந்தாரு அப்படின்னாக்கா, பொதுவா வந்து எல்லோரும் சொல்லக்கூடிய ஒரு கருத்து என்ன அப்படின்னாக்கா, சூரியன், செவ்வாய் சேர்க்கை அப்படின்னு ஜாதகத்தில இருந்தது அப்படின்னாக்கா, அந்த மன வாழ்க்கை அப்படிங்கிறது மணக்காது அப்படிங்கிறது தான். அது பிரிச்சு விட்டுடும் அப்படிங்கிறது தான் ஒரு பொதுவான விதி. இருப்பினும் இது போன்று நம்ம கூர்ந்து ஆய்வுகளை நம்ம வந்து கொஞ்சம் கையில் எடுத்து சிந்திக்கின்ற பொழுது, சீர்தூக்கி பார்க்கின்ற பொழுது, அதனுடைய உண்மையான நிலைப்பாடு அப்படிங்கிறது அந்த கிரகங்களே நமக்கு வந்து உணர்த்தும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய அனுபவ கருத்து. சரிங்களா? இப்போ இந்த பதிவ முழுசா நீங்க வந்து கேட்டு முடிச்சிருப்பீங்க. அ நாமளும் உங்ககிட்ட ஒரு கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தோம். உங்களுக்கு இந்த ஜாதகத்தை, இந்த விளக்கத்தை பார்த்துக் கொண்டிருக்கும் ஜோதிட அன்பர்களுக்கு நாம முன்வைக்கும் கேள்வி என்ன அப்படின்னாக்கா, இந்த ஜாதகத்தில இப்ப சொல்லப்பட்ட விஷயங்களோடு சேர்த்து, இன்னும் ஒரு வலுவான ஒரு யோகா அமைப்பு அப்படிங்கிறது இந்த ஜாதகத்தில இருக்குது. ஸோ, ஜோதிட அன்பர்கள், இந்த யோகம் உங்களுக்கு கிடைக்கப் பெறுதா? உங்களுடைய ஆய்வுல நீங்க முயற்சி செய்து பாருங்க. உங்களுக்கு அந்த யோகம் கிடைக்குதா அப்படின்றத பாருங்க. கிடைச்சது அப்படின்னாக்கா, நம்மளோட பகிருங்கள். இந்த ஜாதகத்த பொறுத்தவரையிலும் நமது ஜோதிடர்களின் ஜோதிட ஆய்வுக்காக ஓம் ஸ்ரீ ராஜகணபதி ஐயா அவர்களின் அருளோடும், ஓம் ஸ்ரீ லோபாமுத்திரை சமேத ஸ்ரீ அகத்தியர் ஐயா அவர்களின் ஆசியோடும் அனைவருக்கும் வாழ்வில் நலமும், வளமும் கிடைக்கப் பெற்று ஆனந்தமும், மகிழ்ச்சியும் என்றென்றும் நிலைத்திருக்கட்டும். வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு. நன்றிகள், வணக்கம்.